தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste daily. Taste the daily. மேடம் பொண்ணுனால நான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். பட் எனக்கு ஒருத்தரோட அஃபேர் இருக்குது. இவங்க அஃபேர் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த பர்சன் அவர் இந்த லேடி இல்லாத இடையில ஒரு 2 monthsக்கு முன்னாடி சூசைட் அட்டென்ட் பண்ணிட்டா. பட் எதுக்குமே ரீசன் சொல்ல மாட்டேங்கிறா. என்ன இதுன்னு பயமாக இருக்குது. என்ன ஏதோ மன அழுத்தத்தில் இருக்கான்னு சொல்லி தெரியுது, இல்லை எதுலையாச்சும் சிக்கிட்டாளா ஏதாச்சும். பட் நீங்கள் இல்லாத டைம் இவர் ஏன் வராரு உங்கள் பொண்ணுக்கும்? இல்லை மேடம் எனக்கு அது தெரியவே தெரியாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மூணு பேசுவதற்கு டிடெக்டிவ் யாஸ்மின் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சீன்னு சொன்னாலே கோச்சுப்பாங்களா மேம்? அது மாதிரி நீங்கள் பார்த்த கேஸில் என்னடா இதுக்காகலாமா இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேஸ் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது. பட் இப்போ நான் ஒரு கேஸ் பார்த்தது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு லேடி தான் கேஸ் கொடுத்தாங்க. பொண்ணை பற்றி கேஸ் கொடுத்தாங்க. ஓகே. பொண்ணு ஸ்கூல் விட்டு ரெகுலராகவே லேட்டாக வரா. என்ன எதுன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. யாராச்சும் பையனை லவ் பண்ணுறாளா என்னன்னு சொல்லி தெரியல. ஒரு மாதிரி டல்லாக இருக்கா. நார்மலாக இல்லை. அவளோட கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாகவே பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாகவும் கிடையாது. என்னன்னு சொல்லி தெரியல. இடையில ஒரு 2 monthsக்கு முன்னாடி சூசைட் அட்டென்ட் பண்ணிட்டா. குழந்தை அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, 11th standard படிக்கிற பொண்ணு. சூசைட் அட்டென்ட் பண்ணிட்டா. நாங்கள் காப்பாற்றிட்டோம், எப்படியோ காப்பாற்றிட்டோம். பட் எதுக்குமே ரீசன் சொல்ல மாட்டேங்கிறா. என்ன இதுன்னு பயமாக இருக்குது. என்ன ஏதோ மன அழுத்தத்தில் இருக்கான்னு சொல்லி தெரியுது, இல்லை எதுலையாச்சும் சிக்கிட்டாளா ஏதாச்சும், யாராச்சும் பையனை லவ் பண்ணுறாளா, இதில் யாராச்சும் பிளாக்மெயில் பண்ணுறாங்களான்னு டவுட்டாக இருக்குது. எங்ககிட்ட எதுவுமே ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறா. ஸோ என்ன இதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மேடம் சொல்லி தான் கேஸ் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பித்ததில் பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு எல்லோரும் போயிடுறாங்க. அந்த பொண்ணு ஸ்கூல்லேயே தான் இருக்கா. கோயட் தான். ஸோ பையன் கூட யாராச்சும் பேசிகிட்டு இருக்காளா என்ன எதுன்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா ஸ்கூலில் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம். அப்படி பார்த்தா அந்த பொண்ணு இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 o'clock ஸ்கூல் விடுது அப்படின்னா ஒரு 5-5:30 வரைக்கும் இந்த ஸ்டாஃப்ஸ் அப்படியெல்லாம் இருக்காங்க. அந்த டைமெல்லாம் அந்த பொண்ணு எப்படி அங்கே மேனேஜ் பண்ணுறான்னு சொல்லி தெரியல இருக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்கூலே எல்லோரும் போகிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் வெளியே அந்த பொண்ணு ஓனாக 2 வீலரில் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கா. சைக்கிளில் கொஞ்சம் இதுக்கும் வீட்டுக்கும் அவங்களோட ஸ்கூலுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை, ஓரளவுக்கு தான். இல்லைன்னா இவி வெஹிக்கிள் இதில் வராங்க அந்த பொண்ணு. 2 இதில் மாறி மாறி வராங்க. ஸோ வண்டியில் வந்தாலுமே இவி வெஹிக்கிளில் வந்தாலுமே கொஞ்சம் தள்ளி ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போகிறாங்க ரொம்ப நேரம். ஸோ இது நாங்கள் தொடர்ந்து கவனித்தோம். அப்படி இருக்கும் போது யாராவது பசங்க யாராவது பேசுகிறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்தா யார் கூடயும் பேசலை. நிச்சயமாக அந்த பொண்ணு யார் கூடயும் அஃபேரில் இல்லை, அது நல்லா தெரிஞ்சுது எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் அந்த பொண்ணு அந்த ஸ்கூல் அந்த இதில் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்கு தான் எங்கள்கிட்ட அவங்க கேஸ் கொடுத்தாங்க. பார்த்த வரைக்கும் ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு வாலண்டியராக லேட்டாக வீட்டுக்கு போகிறாங்க, அது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு. ஸோ இந்த ரிசல்ட்டு நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வர சொல்லி இந்த மாதிரி ஒன்றுமே எங்களுக்கே என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸில் இருந்தால் தான் இவங்க பார்க்குறாங்க, இங்கே போகிறாங்க அப்படின்னு அப்படி பார்க்கலாம். இவங்க எங்கேயுமே போகலை. ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லை ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போகிறாங்களான்னு கேட்டாலும் அதுவும் இல்லை. ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூல்லேயே ஒரு 5:30 வரைக்கும் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாலுமே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களும் ஓரளவுக்கு வெளியே போனதுக்கப்புறம் இவங்க அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ என்ன ரீசன் எங்களுக்கே தெரியலைங்க. ரொம்ப எங்களுக்கே ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் வீட்டோட சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நான் நான் சொன்னேன் உங்களோட அத்தனை ஃபுல் பர்சனல் டீட்டெயிலும் சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் ஒரு இது லிங்க் பண்ணி பார்த்து நம்ம வேறு ஏதாச்சும் நம்ம இதுக்கு பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்க முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட இது டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்டேன். உங்களோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லுங்கும் போது அவங்க சொன்னது, நான் விடோ தான் மேடம். பட் ரொம்ப
நல்ல பிஸ்னஸில் வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோட பேக்ரவுண்ட். அப்படிங்கும்போது சரி நீங்கள் ஏதாச்சும் மேரேஜ் ஏதாவது பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குங்களா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டேன். இல்லை மேடம் பொண்ணுனால நான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். பட் வந்து எனக்கு வந்து ஒருத்தரோட அஃபேர் இருக்குது. ஸோ கொஞ்ச நாளாகவே அவர் கூட பழக்கம் இருக்குது. ஒரு 2 வருஷமாக பழக்கத்தில் இருக்கார். என்னோடய பிஸ்னஸ் சம்மந்தமாக பழக்கமானவர் தான். அப்படியே பழக்கமாயிருச்சு, எங்களுக்குள்ள பழக்கம் இருக்குது அப்படின்னு. சரி ஓகே, அப்போ அவர் வீட்டுக்கு வர்றது போகிறதெல்லாம் இருக்குமா அப்படி சொல்லி கேட்டேன். ஆமாம் மேடம் வருவார் போவார் அப்படி சொன்னேன். உங்கள் பொண்ணுக்கு இது தெரியுமா? எனக்கு தெரியும், ஃப்ரெண்டு மாதிரி தெரியும், வேற ஒன்றும் பெருசாக உங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க. இப்போ எங்களோட டவுட் வந்து அவர் மேலே திரும்பிருச்சு. பட் அவர் மேலே திரும்பினாலுமே வந்து நாங்கள் பார்க்குறது அந்த ஸ்கூல் மட்டும் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா அப்படிங்கும்போது அவ்வளோதான். இப்போ இவங்ககிட்ட கேட்டோம், உங்களோட டைமிங் என்ன, நீங்கள் எந்த டைம் வருவீங்க போவீங்க, வீட்டுக்கு வர டைம் என்ன, உங்கள் பொண்ணு வந்ததுக்கப்புறம் வீட்டில் யார் இருப்பாங்க அதெல்லாம் கேட்டோம். நாங்கள் பொண்ணு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் யூஸ்வலாக வீட்டுக்கு வரதா இருந்துச்சுன்னா வருவோம் போவோம். பொண்ணு நான் வரதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 8-8:30 ஆகும். பொண்ணு கொஞ்சம் லேட்டாக வரா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சம்டைம்ஸ் சீக்கிரம் நான் வரும்போது இல்லை வீட்டில் இருக்கிறேன் கொஞ்சம் நேரம் இருக்கேங்கும் போது அவள் லேட்டாக வருவா. அந்த மாதிரிலாம் வச்சு எனக்கு தெரியும். மற்றபடி வந்து நான் வீட்டுக்கு வர்றதுக்கு யூஸ்வலாக வந்து 8:30 அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரி ஓகேங்க, அப்போ நாங்கள் இது இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது நடக்குதா என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் வரதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அவங்க அந்த 8:30 வரைக்கும் அவங்க லேட் பண்ணுறதில்ல அந்த பொண்ணு. ஒரு 6:30 அந்த மாதிரி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே இருந்து மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அது செகண்ட் ஸ்டேஜ் மானிட்டர் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி மானிட்டர் பண்ண ஆரம்பித்ததில் பார்த்தீங்கன்னா அந்த இவங்க அஃபேர் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த பர்சன் அவர் வந்து இந்த லேடி இல்லாதப்போ அந்த பொண்ணு இருக்கும் போது வந்துட்டு போகிறாரு. ஓகே. ஸோ இதுதான் இப்போ வந்து இதில் தான் ஏதோ ஒரு சம்திங் ராங் என்னமோ இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு மறுபடியும் வர சொல்லி இந்த விஷயத்த சொன்னோம். ஏன்னா அவரோட ஃபோட்டோ எடுத்திருந்தோம், அவரோடது காமிச்சு இவர்கிட்ட தான் எங்கிட்ட நான் அஃபேர் வச்சுருக்கேன், பட் நீங்கள் இல்லாத டைம் இவர் ஏன் வராரு உங்கள் பொண்ணு இருக்கும். இல்லை மேடம் எனக்கு அது தெரியவே தெரியாது, அந்த டைம் இப்படி இல்லாத டைமெல்லாம் வரதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது சரி இந்த காலத்தில் சிசிடிவி கேமராவில் ரொம்ப சாதாரணம் தானே. நீங்கள் ஒரு பொண்ணு தனியாக வீட்டில் இருக்கா, நீங்கள் வர வரைக்கும் இருக்கணும், சிசிடிவி கேமரா இல்லை நான் நிறைய தடவை வந்து சிசிடிவி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கும் போது இவர் தான் சொல்லுவார் வேண்டாம் அப்படிலாம் வைக்காத, ஏன்னா நான் வீட்டுக்கு போகிறேன் அதெல்லாம் வந்து நம்மளே ப்ரூஃப் கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் மேரிட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு பொண்ணோட இது வந்து இது பண்ணுறீங்க. நீங்கள் இல்லாத டைம் அவர் போகிறாரு, அவர் வரப்போகிற விஷயம் உங்களுக்கு தெரியாதுங்கிறீங்க. அப்போ இங்கே தான் ஏதோ ஒரு சம்திங் ராங். நீங்கள் வந்து பொண்ணை கூப்பிட்டுட்டு நீங்கள் எங்கிட்ட ஒரு தடவை கவுன்சிலிங் மாதிரி கூட்டிகிட்டு வாங்க, நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ கூப்பிட்டு வந்தது தான் அந்த பொண்ணுகிட்ட டீட்டெயிலாக எல்லாமே நாங்கள் பார்த்தது இது பண்ணது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் எல்லாமே சொன்னோம். ஸோ ஏதோ ஒன்று சுற்றி நடக்குதுன்னு சொல்லி தெரியுதுமா, நாங்கள் இதெல்லாமே பார்த்தோம், உங்களுக்கு அவர் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுறாரா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டப்போ தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு இந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவர் தப்பாக நடந்துக்கிட்ட விஷயம். ஸோ தப்பாக நடந்துக்கிட்டது அது வந்து நிறையா சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த பொண்ணு வந்து பிளாக்மெயில் பண்ணி நீ அம்மாட்ட சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னேன் நான் இதெல்லாமே போஸ்ட் பண்ணிடுவேன், வேறு மாதிரி உன்னோட நேம் இது பண்ணிடுவேன், ஸ்பாயில் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு பயந்ததில் தான் அந்த பொண்ணு வந்து சூசைட் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் இவங்க வச்சுருந்த அஃபேர் தான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு சொன்னோம். ஸோ உங்களோட பர்சனல் அப்படிங்கிறது வேறு, அது வந்து நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, நம்ம வீட்டையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பாதிக்காத மாதிரி இருக்கணும். ஒன்றா உங்களுக்கு ஒரு நீட் இருக்குன்னா குழந்தைகிட்ட சொல்லி நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம், அது எவ்வளவோ பரவாயில்லையாக இருக்கும். குழந்தைய பாதிக்கக்கூடாது, இன்னொரு லைஃப் வந்துச்சுன்னா அது குழந்தைக்கு பாதிப்பாயிரு சொல்லிட்டு இன்றைக்கி அது உங்கள் குழந்தைய ரொம்ப வேறு மாதிரி பாதிச்சிருச்சு அப்படி சொல்லி சொன்னோம். அவங்க அதுக்கப்புறம் அது போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. அது வரைக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு தெரியும். மேம் இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைகள் வந்து தயங்குறாங்க அம்மாட்ட சொல்கிறதுக்கு, இது மாதிரி பிடிக்கல எனக்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த குழந்தைய எப்படி ஃப்ரெண்ட்லியாக வளர்த்துறோங்கிறத பொறுத்து இருக்குங்க. இப்போது எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம அம்மாட்ட போய் சொல்லணும், நம்ம அப்பாட்ட போய் சொல்லணும். அவங்க தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சேஃப்டி, அவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை மன்னிச்சு நம்மளை காப்பாற்றுறவங்க அவங்க தான் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்டுங்கிற பேர்லேயோ இல்லை இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடுங்கிற பேர்லேயோ அந்த குழந்தைங்களை வேறு விதமான பயமுறுத்தி சில பேரண்ட்ஸ் வச்சுறாங்க. அதனால அவங்க பண்ணுற தப்பை கூட அவங்களால வந்து சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பயப்படுறதே பேரண்ட்ஸ்டே பயந்துக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி பயந்துக்கிறாங்க. ஸோ இந்த தைரியத்தை நம்ம கொடுத்து பேரண்ட்ஸ் வளர்த்தணும் அப்படின்னா
நிறைய இந்த மாதிரி தப்பு நடக்கிறதெல்லாம் நம்மளே காப்பாற்றிடலாம். எஸ் மேம். இந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் என்ன மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? இது மாதிரிலாம் வந்து நீங்கள் பசங்க வளங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. கண்டிப்பாக குழந்தைகள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்க. குழந்தைங்களோட இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த காலத்து மாதிரி வளர்த்தாம இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சில விஷயங்களை அவங்க தேடி தேடி பார்க்குறது விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே அது இவ்வளோதான் அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாக சொல்லி கொடுத்து வளர்த்தணும். எது எது எப்படி லிமிட்டோட யூஸ் பண்ணணும், ஸோ எந்தெந்த இடத்துல சுதந்திரம் கொடுக்கணும், எந்தெந்த இடத்துல அது தேவை, எந்தெந்த இடத்துல அது தேவையில்லை, அது அவசியம் இல்லை, அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் குழந்தைகள்கிட்ட. இந்த போல்ட்னஸ்னால் என்ன, அனாவசியமான ஒரு இது என்ன, அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இதையும் வித்தியாசப்படுத்தி ஸ்டார்டிங்லேருந்தே ஃப்ரெண்ட்லியாக அந்தந்த ஏஜில் வர ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் இருக்கும். அந்தந்த சேஞ்சஸில் என்னென்ன நடக்கும், ஏன்னா நம்ம அதெல்லாம் கடந்து தான் வந்திருப்போம். அப்படிங்கும்போது அந்த இது எல்லாமே நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லி வளர்த்தணும். இது இப்படி வரும், இந்தந்த வயசில் இது வரது ஒன்றும் தப்பு கிடையாது, அப்படி வரும்போது நீ அங்கிட்ட சொல்லு, அந்த சமயத்தில் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும், எந்தெந்த நேரத்தை எப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அதில் நம்ம லைஃப்பில் எப்படி சக்ஸஸ் ஆகும், எதில் இருந்தாலும் தப்பிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தணும். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா செக் பண்ணாங்களா மேம் அஃபேரா, இல்லை அப்படியே கண்டினியூ ஆச்சா மேம்? அது இல்லை, அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. பொண்ணு இந்த அளவுக்கு இதாக இருக்கு இல்லைங்களா, அதனால் கம்ப்ளைண்ட் நான் தான் சொன்னேன், அது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன். அவங்க கம்ப்ளைண்ட்டே கொடுத்தாங்க. அவங்க அந்த பர்சன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அது கேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. அப்போ அதுக்கப்புறம் அந்த அந்த நபர் என்ன மேம் பண்ணாங்க? அவங்க திரும்பி அகைன் இல்லை, எனக்கு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி தெரியல. ஏன்னா ஒரு சில கேஸில் எங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அவங்களாம் வந்து கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட சொல்லி இது பண்ணுற வரைக்கும் தான் நம்ம அது தெரிஞ்சுக்க முடியும். நாங்களாக போய் வாலண்டியராக வந்து எங்களுக்கு என்ன ஆச்சு இது அப்படின்னு நாங்கள் கேட்குறது இல்லை மேம். இந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த பசங்க எப்படி மேம் ஹேண்டில் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டில் தனியாக குழந்தைங்க இருக்காங்க, அவங்ககிட்ட தான் மிஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க ஒருத்தர்னா, அப்போ அந்த குழந்தைங்க வந்து என்னென்ன இதெல்லாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட சொல்லணுமா, இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட இல்லை? பேசணுமா? கண்டிப்பாங்க. இப்போ வந்து ஒரு சிசிடிவி கேமராங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சோர்ஸ் இப்போ இருக்குது. குழந்தைங்க தனியாக இருக்காங்க அப்படின்னா வீட்டில் யாரும் பெரியவங்க இல்லை நம்ம பார்த்துக்க முடியாது, குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னா சுற்றி சிசிடிவியை வச்சு அதை மானிட்டர் பண்ணுற கண்ட்ரோல் நம்ம வச்சுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். அதை இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு சேஃப்டியான கிளாஸஸ் அனுப்பிடுறது நம்ம. ஸோ எங்கேயாச்சும் கிளாஸ் போனால் அது மட்டும் சேஃப்டியான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது தான். ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. நிறையா பிரச்சனைகள் வந்து குழந்தைங்க வந்து வெளியே ஓப்பனாக சொல்லாமையே அது நிறையா தப்பு நடக்குது இல்லையா? இப்போ இந்த பொண்ணை சூசைட் அட்டன் பண்ணி நல்ல வேளை காப்பாற்றப்பட்டுருச்சு. சப்போஸ் இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு ஒன்று நடந்துச்சு, ஒரு உயிர் போயிருக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் ஃபஸ்ட்டு குழந்தைங்க பேரண்ட்ஸ் வந்து தைரியமாக சொல்கிறதும், தைரியமாக சொன்னதுக்கு மீறி அவங்களுக்கு பாதுகாப்பு வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ பேரண்ட்ஸ்க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பசங்க அதிகமாக இருக்கிறது ஸ்கூலில் தான் மேம். அப்போது ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான உரிமைகள்லாம் எடுத்துக்கலாம் பசங்க மேலே? பசங்க டல்லாக இருக்காங்களா இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ எடுத்துக்கலாம் அவங்க? இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த டீச்சர்ஸ் ஹேண்டில் பண்ணுற ஸ்டைலே வந்து காலத்துக்கு காலம் மாறிடுச்சு இல்லையா? இப்போது நான்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா டீச்சர் அடிப்பாங்க, அடி வாங்கிப்போம், அழுதுட்டு வருவோம், அடுத்த நாளே அவங்கள்ட்ட வந்து பேசுவோம். ஸோ டீச்சர்னால் ஒரு மரியாதை இருக்கும், பயம் இருக்கும். டீச்சர்னால் டீச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ இன்றைக்கி எல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. அதே சமயத்தில் வந்து நான் படிக்கிற காலத்தில் எங்கள் ஹெட் மிஸ்டர்ஸ்ட்ட போய் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் பேசுவேன், எல்லாமே ஓப்பனாகவும் பேசுவேன், ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண, பயமும் இருக்கும் அவங்க மேலே அந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்து குழந்தைங்கள அடித்தாலே பிரச்சனை. வந்துடுறாங்க. இன்னொன்று வந்து டீச்சர்ஸ்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் குழந்தைங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக டீச்சர்ஸ்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு வந்து டீச்சருக்கும் ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ரொம்ப ஜோவியலாக பழகிறதுலேயே வந்து சில இடத்துல தப்பும் நடக்குது. அந்த மாதிரி இதுலேயே வந்து அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாதனாலேயே தப்பும் நடக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து குழந்தைங்க அது டீச்சர்ஸ் தான் இருக்கணும், அந்த ப்ராக்டிஸ் இருக்கணும். குழந்தைங்கள வந்து தன்னோட குழந்தை மாதிரி பார்க்குறதும், ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கிற குழந்தையோ இல்லை அவங்களோட கேரக்டரில் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இப்போ நிறைய ஸ்கூலில் அந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வருதுன்னா ஸ்கூல்லேயே கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. நானே நிறைய ஸ்கூலில் நிறைய குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க போயிருக்கேன். ஸோ கவுன்சிலிங் கொடுக்கறது இல்லை பேரண்ட்ஸ் வர வச்சு சொல்கிறதும் சில ஸ்கூலில் இருக்குது. சில ஸ்கூலில் நம்ம அந்த மாதிரி கேட்கும் போது அந்த குழந்தைங்க வீட்டில் வேறு விதமாக சொல்லி டீச்சர்ஸ் ஏதாச்சும் ரொம்ப உரிமையோடு கேட்குறதோ மிரட்டுறதோ, பிள்ளைங்க அது வந்து வேறு விதமாக வீட்டில் சொல்லி வீட்டில் பேரண்ட்ஸே அதை புரிஞ்சிக்காமல் வந்து டீச்சர்ஸ்ட்டு சண்டை போடுற விஷயமும் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம இப்படி தான் அப்படி சொல்லிட்டு ஒரு கரெக்டான ஒரு அட்வைஸ் கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. உங்கள் நேரத்தை எல்லாம் செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி.
அசல் தேன் அசந்தேன். ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste the Daily. Taste the Daily.